அதாவது மெஷின் வந்து ஒரு 98% 100% அளவுக்கு அவைலபிளா இருக்கணும் ஓகே கஸ்டமர் அதை யூஸ் பண்ணுங்கிறப்போ. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ மெட்ரோ ப்ராஜெக்ட்லாம் எடுத்தீங்கன்னா ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் நடக்குது. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நடக்கிறப்ப எவ்வளவு ஃபாஸ்டா அதை கட்டி முடிக்கிறாங்களோ அதுலேருந்து வந்து வருமானம் வர ஆரம்பிக்குதோ அதுதான் வந்து அந்த கேஸுக்கு வந்து பிசினஸ் கேஸுக்கு வந்து கரெக்டான விஷயம். அதனால டிலே வந்து யாராலையும் ஒத்துக்க முடியாது. இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் அது அடுத்த விஷயம். பாரோ பண்ணி தான் எல்லாமே பண்றாங்க. அதனால இன்ட்ரெஸ்ட் காஸ்ட். அதனால இந்த எவ்வளவு ஃபாஸ்டா பண்றோங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஃபாஸ்டா பண்ணணும். ரெண்டாவது வந்து இந்த ஸ்கேல், இது வந்து ஒரு பெரிய வால்யூம், எல்லாமே பெருசு பெருசு. அப்ப நடக்கிறப்போ இது வந்து மனிதர்களால மட்டும் ஒரு சைட்டா நடத்த முடியாது. மெஷின் வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. அதனால மிஷின் வந்து ஒரு நல்ல குவாலிட்டி மெஷின் அவைலபிளா இருந்ததுன்னா, அதுக்கான சர்வீஸ் இருந்ததுன்னா இது ஃபாஸ்டா மூவ் ஆகும். அதனால சிஎம்ஆர்எல் மாதிரி ப்ராஜெக்ட்லாம் பாத்தீங்கன்னா மிஷினை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அவங்களோட டெண்டர்லயே பாத்தீங்கன்னா இந்த மிஷின்ல இருந்தாதான் உங்களுக்கு அக்ரிமெண்ட் கான்ட்ராக்ட். அந்த மிஷின் இல்லாம நான் பண்ணிட முடியும் அப்படிங்கிற இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. இப்ப எல்லா ப்ராஜெக்ட்டுக்குமே அது வந்துருச்சு. எல்லாருக்குமே வந்து ஃபாஸ்டா ப்ராஜெக்டை வெளில எடுக்கணும். அதே மாதிரி பெரிய ஸ்கேல்லயும் ஆயிடுச்சு. இப்ப வீடுகள்லயே பாத்தீங்கன்னா நீங்க சொன்னீங்க எல்ஐசி பில்டிங் வந்து 14 மாடி, இப்ப 30, 40, 50 எல்லாம் ரொம்ப ஈஸியா பர்மிட் வந்துட்டு இருக்கு. அதனால அதுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னா மெஷினரியோட டிபெண்டன்ஸ் அதிகம். அது நாங்க தயாரிக்கிற மெஷினோட டிபெண்டன்ஸ்.